And welcome to Madurai IAS Academy. இன்னைக்கு நாம டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல தினமணி பேப்பர் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஜூலை 5. இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம நியூஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணலாம். ஜூலை 4 என்ன பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தரோட நினைவு தினம் வந்து ஜூலை 4. ஜூலை 4 வந்து சுவாமி விவேகானந்தரோட நினைவு தினம். ஜூலை 5 இன்னைக்கு தினமணி பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் என்ன போட்டிருக்காங்க பார்த்தோம்னா மீண்டும் முதல்வரானார் ஹேமந்த் சோரன். ஸோ மீண்டும் முதல்வரானார் ஹேமந்த் சோரன். அவங்க எந்த ஸ்டேட்டுக்கு முதல்வர் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ஸோ ஜார்க்கண்டுக்கு புதிய முதல்வர் ஆயிருக்காங்க ஹேமந்த் சோரன். ஆளுநர் மாளிகையில வந்து பதவி ஏற்பு. ஸோ இவர் தான் வந்து சிபி ராதாகிருஷ்ணன். இவங்க தான் வந்து ஆளுநர். 13வது முதல்வராக ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சியினோட செயல் தலைவர் ஹேமந்த் சோரன் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. ஆளுநர் மாளிகையில வந்து அந்த பதவி பிரமாணம் வந்து நடந்திருக்கு. யாரு? சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர். அவங்க தான் பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ 13வது சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹேமந்த் சோரன். ஸோ ஜார்க்கண்ட் மாநிலம். ஸோ ஜார்க்கண்ட் சொன்னாலே தோனி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஜார்க்கண்ட். ஓகே, அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப். இந்தியா வந்து 2020 வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க. எங்க நடந்துச்சு? வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏல நடந்த வேர்ல்டு கப்ல இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மும்பை ஸ்டேடியத்தில் வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜூலை 11 வந்து தொடங்கி வைக்கிறான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஜூலை 11 என்ன பார்த்தோம்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து ஜூலை 11. மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து விரிவாக்கம். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் விரிவாக்கத்தை தருமபுரி மாவட்டத்தில் ஜூலை 11 வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. மக்களுடன் முதல்வர் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்கம் வந்து நடக்க போகுது. மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து டிசம்பர் 18, 2023 அப்போ தொடங்கியிருக்காங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் 18, அதாவது டிசம்பர் 18, 2023 வந்து தொடங்க திட்டம் தான் மக்களுடன் முதல்வர். இந்த திட்டத்துல கிட்டத்தட்ட 8.74 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. கிட்டத்தட்ட 8.84 லட்சம் மனுக்களுக்கு வந்து தீர்வு காணப்பட்டிருக்கு. அப்புறம் காலை உணவு திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு அளிக்கும் திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதுவரைக்கும் 14,40,351 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து முக்கியம். ஸோ குரூப் 2ல நம்ம மெயின்ஸ் எழுதும்போது யூஸ் ஆகும். குரூப் 1 மெயின்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். அடுத்து வேர்ல்ட் நியூஸ் பார்த்தோம்னா பிரிட்டன்ல வந்து எலெக்ஷன் நடந்துருக்கு. பிரிட்டன்ல வந்து விறுவிறுப்பா வந்து வாக்குப்பதிவு நடந்துருக்கு. ரிஷி சுனக் அரசு தொடருமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தோத்துட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில ரிஷி சுனக் அந்த அப்டேட் பார்த்தோம்னா அவங்க வந்து தோத்துட்டாங்க. ஸோ 650 தொகுதிகள் தான் இருக்கு. மொத்தம் உள்ள 650 தொகுதிகள் இருக்கு. இல்லை மெஜாரிட்டி இருக்கிறவங்க வின் பண்ணுவாங்க. ஸோ ரிஷி சுனக் கட்சி வந்து தோத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் சுவாமி விவேகானந்தர் வந்து நேற்று நினைவு தினம். ஸோ அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அடுத்து ஹஸ்டன் மேயருடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து சந்திப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்ப்போம். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சந்தித்து தமிழ் இருக்கை அமைய உதவிய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்த ஹஸ்டன் டெக்சாஸ் பியர்லண்ட் மேயர் கெவின் கவுல், ஹஸ்டன் பல்கலைக்கழக முனைவர் வந்து ஓகானர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹஸ்டன் பல்கலைக்கழகத்தின் ஆசிய கல்வி முதல்வர் ஓகானரையும் அவர் சந்தித்தார். அதுக்கப்புறம் அமெரிக்கா பயணத்தின் ஒரு பகுதியாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து ஒரு உரை நிகழ்த்தியுள்ளார். தொடர்ந்து உலக வங்கி நிர்வாகிகளை சந்தித்து அவர் தமிழக மருத்துவ திட்டங்களுக்கு நிதி உதவி கோர உள்ளார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மெடிசின்ல ஏற்கனவே நம்ம ஹெல்த் கேர் தமிழ்நாடு தான் லீடிங் ஸ்டேட்டா இருக்கு. மெடிக்கல் டூரிசம்ல வந்து தமிழ்நாடு தான் இந்தியா லெவலில் நம்பர் 1 ரேங்க்ல இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹெல்த்துக்கு நம்ம வந்து உலக வங்கிட்ட கொஞ்சம் வந்து நிதி உதவி வந்து கேட்க போறோம். அடுத்து கூவம் ஆற்றில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து தெளிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி நம்ம கொஸ்டின்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ட்ரோன் டெக்னாலஜி மூலமா நிறைய வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. பர்டிகுலர் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதன் மூலமா இப்போ கூவம் ஆற்றங்கரை மாநகராட்சியில் வந்து ட்ரோன் மூலம் வந்து கொசு மருந்து தெளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலம் ஒரு நல்ல ஒரு திட்டம் இது. ஸோ இது மூலமா நம்ம வந்து கொசுவை வந்து நம்ம குறைக்கலாம். அதுவும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இதில் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து சைபர் குற்றத்தால் 6 மாதங்களில் பொதுமக்கள் இழந்த 1 கோடி ரூபாய் வந்து மீட்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோ. ஸோ ஆன்லைன் மூலமா நம்ம ஒரு ஓடிபியோ இது மூலமா கிளிக் பண்ணா நம்ம பணம் வந்து போயிடும். இல்லை நம்ம அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு கிளிக்கு மூலமா ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணி நம்ம சைபர் குற்றத்துக்கு நம்ம ஆளாகும். அதை வந்து காவல்துறை ஆணையர் வந்து சீக்கிரமா அந்த சைபர் குற்றத்தை வந்து சால்வ் பண்ணிட்டு நமக்கு வந்து கிட்டத்தட்ட சென்னையில மட்டும் இந்த கடந்த 6 மாதங்களை மட்டும் பொதுமக்கள் இழந்த 1 கோடி ரூபாய் வந்து மீட்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ சைபர் குற்றத்தால 6 மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம நிறையாவது லூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு நியூஸ்ல வந்து 1 கோடி ரூபாய் வந்து மீட்பு அப்படின்னு சொல்லி நமக்கு போட்டிருக்காங்க.
அடுத்த நியூஸ் பார்க்கலாம். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக அனைத்து மாநில முதல்வர்களுடன் சந்திப்பு, வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு முடிவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. புதிய குற்றவியல் சட்டங்கள், ஸோ அந்த ஐபிசி அந்த இதெல்லாம் மாற்றினாங்க பார்த்தீங்களா, இந்திய குற்றவியல் சட்டம் ஐபிசி, அப்போ இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி, அப்புறம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் இருக்குல்ல, ஆகிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம் அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் லான்ச் பண்ணாங்க. ஜூலை 1 வந்து இங்கே வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அது நிறைய பேர் வந்து முதல்ல கூட போராட்டம் பண்ணாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஜட்ஜஸ் இல்லை, மேக்ஸிமம் எல்லா சட்டத்துறையில் எல்லாமே வந்து போராட்டம் பண்ணாங்க. ஸோ அந்த சட்டத்தை எதிர்த்து தான் மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி அமைக்க சென்னை தலைமைச் செயலகத்தில் மு க ஸ்டாலினை நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக அனைத்து மாநில முதல்வர்களும் சந்திப்பு, வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக மகேசன் காசிராஜன் வந்து பதவியேற்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக மகேசன் காசிராஜன் வந்து பதவியேற்பு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம்னு சொல்லி பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி உதவித்தொகை காலை உணவு திட்டம் அதை பற்றி ஒன்று போட்டிருக்காங்க. பயனாளிகளிடம் கருத்து கேட்ட முதல்வர் மு க ஸ்டாலின், நீங்கள் நலமா அந்த திட்டம் மூலமா அதை பற்றி தான் வந்து ஆன்லைன் மூலமா இந்த வீடியோ கால் மூலமா வந்து தமிழ்நாடு சிஎம் வந்து பேசியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, காலை உணவு திட்டம் ஆகியவற்றில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து கருத்து வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் நலமா அந்த திட்டம் மூலமா தான் கருத்து கேட்டிருக்காங்க. தமிழக அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களின் கீழ் லட்சக்கணக்கான பயனாளிகள் வந்து பயனடைந்து வருகின்றனர். அவர்களின் கருத்துக்களை பெறும் முயற்சியாக நீங்கள் நலமா திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்கல்ல, இந்த ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு, அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்றாங்க, அதில் பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ் என்ன அந்த மாதிரி பயனடைஞ்சவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீடியோ கால் மூலமா தமிழ்நாடு சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. அதான் வந்து நீங்கள் நலமா திட்டம். அடுத்து மக்களவை தேர்தல் வாக்காளர் பட்டியலுக்கு வந்தீங்கன்னா ரூபாய் 1000 கோடி செலவு அப்படின்னு சொல்லி தமிழக தேர்தல் துறை வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் மக்களவை தேர்தலை நடத்தவும் வாக்காளர் பட்டியல் பணிகளுக்காகவும் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செலவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை தேர்தல் வாக்காளர் பட்டியலுக்கு 1000 கோடி செலவு சொல்லிட்டு தமிழக தேர்தல் துறை வந்து சொல்லியிருக்காங்க. தமிழக தேர்தல் துறை வந்து நடந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் நம்பர்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஸ்டாட்டிக் நம்பர் எழுதுனா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு டெவலப் மார்க் நல்லா கிடைக்கும். அடுத்து எஸ்சிஓ மாநாடு நடந்துச்சு, சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுல பயங்கரவாத ஆதரவு நாடுகளை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிஓ மாநாட்டில் வந்து இந்தியா வந்து வலியுறுத்தல். கஜகஸ்தானில் நடைபெறும் எஸ்சிஓ மாநாட்டில் வந்து பங்கேற்ற சீனியர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து வாங் ஈயை வந்து பார்த்தா வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர், எக்ஸல் அஃபேர் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர், அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களும் மதுரையை சேர்ந்தவங்க தான். இந்த எஸ்சிஓ மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 நாடுகள் இருக்கு. இதை வந்து நம்ம சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியா, சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 9 நாடுகள் வந்து இடம்பெற்றுள்ளது. இந்த 24வது மாநாடு உச்சி மாநாடு வந்து கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானால நடந்துச்சு. கஜகஸ்தானோட தலைநகர் வந்து அஸ்தானா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானால வந்து நடந்திருக்கு. அடுத்த நியூஸ் என்ன பார்க்கலாம். ஸோ இந்திய அணி உற்சாக வரவேற்பு, வான்கேடல கௌரவிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான நியூஸ். கனடாவின் முதல் பெண் முப்படை தளபதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாட்டில் முக்கிய பொறுப்புகளின் பெண்களை நியமிக்கும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூ இருக்காங்க. அவங்களோட முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடந்திருக்கு. இங்க பாருங்க, கனடால வந்து முப்படைக்கு வந்து முதல் பெண் தளபதி, அவங்க பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜென்னி கரிக்னன். நாட்டின் முப்படை தளபதியாக ஜென்னி கரிக்னன் 18ஆம் தேதி பொறுப்பேற்கிறாங்க. ஜென்னி கரிக்னன், ஸோ பேர் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நாடு? கனடாவோட முதல் முப்படை தளபதி அவங்க தான். ஸோ இதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போஸ்டரும் போடுவோம், அது மாதிரி வீடியோஸும் போடுவோம். குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது, எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. குரூப் 2வும் வரப்போகுது, அதுவும் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.